அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் ஸ்ரீ ஞான சக்திவேல் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்வோம். முருகப்பெருமானுடைய மூவகை சக்திகளான இசா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி அவற்றின் குறியீடு வடிவங்களாக வள்ளி, தெய்வ யானை, வேலாயுதம் ஆகியவற்றை குறிப்பிடுவர். அவற்றுள் வல்வி இச்சா சக்தியாக விளைவாற்றலையும் அதனால் பெறப்படும் இக்க சுகத்தையும் குறிப்பிடுவதாகும். அதுபோல தெய்வ யானை கிரியா சக்தியான செயலாற்றலையும் அதனால் பெறப்படும் பரிசுத்தையும் குறுக்கிட காட்டுவதாகும். மூன்றாவது சக்தியான சக்தி ஞான சக்தியாக அறிவாற்றல் குறியீட்டான பொருளாகவும் முருகடியாருக்கு வீடு பெற்றுள்ள வல்லவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. முருகப்பெருமானுடைய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழிலையும் இயற்றல், ஆற்றல் வேலாயுதத்திற்கு உண்டு என்பது அருணகிரிநாதர் கூற்றாகும். பிரம்மனுக்கு அருளிய தம்மை படைப்பாற்றலையும் அடியவர்களை தீவினைகளாற்றும் காத்தல் ஆற்றலையும் சூரபத்மனை வதைத்தல் அழித்தல் தொழிலையும் அடியாதம் மெம்மையை மறைத்தல் தொழிலையும் நல்லதந்து அருள் பண்பு அருளால் தொழிலையும் காட்டுவதாகும். மூவகை வடிவங்கள் இருக்கின்றன. திருமுருகனுக்கு அருவம் நிங்கள திருமேனி, உருவம் சகல திருமேனி, அரு உருவம் சகல நிகழ திருமேனி எனவும் வடிவங்கள் உண்டு. அவற்றுள் காற்று, ஆகாயம் முதலான அருவ திருமேனி என இருக்கின்றன. சுப்பிரமணிய கடவுள் வடிவம் போல்வன உருவ திருமேனியில் எனவும் வேலாயுதம் அவர் மேனியானது எனவும் குறிப்பிடுகிறது சில நூலோர். ஒரு கால் காட்சியால் அறியப்படும் ஒரு காட்சியானவையால் இன்னதென்று அறியப்படாமலும் இயங்க முருகன் உருவ வடிவமான வேலாயுதமாகும். கற்புலக்குப்பு புலனாகி அவையிலவ பகுதிக்கின்றி காணப்பெறும் நீர்த்தி மண் போன்ற வடிவங்கள் போன்று வேலாயுதமும் உருவ வடிவன் பார்ப்பட்டதாகும். வேர்கோட்பாடு ஆழ்ந்த அகண்ட நுண்ணிய வடிவமான வேலாயுதம் மட்டுமே வைத்து வழிபட பெற்ற கோட்பாடு தொன்மை காலத்தில் இருந்தே வேர்கோட்டம் என்று குறித்து இளங்கோவடிகள் அவ்வழியின் சிறப்புகளாக கூறுகிறார்கள். தற்காலத்தில் கடல் கடந்து நடுகளாகிய இலங்கை, மலேசியா, கோலாலம்பர் முதலான இடங்களில் முருகவேல் வழிபாடு இன்றளவும் நடத்தப்பட்டு வருவதை நீங்கள் காணலாம். இலங்கையில் கதிர்மாமத்திலும், மலேசியில் 10 மலையிலும், கோலாம்பூர் கந்தசாமி கோவிலும் வேல் வடிவம் பிரதானமாக வழிபாடு பெற்று வருகின்றன. மாமயிலோன் வேல் பட்டமெழுத்து வேலையும் சூரனும் வெற்பும் என்று கந்தரங்கலங்காரத்தில் வேலின் ஆற்றலை குறித்துள்ள அருணகிரியார் வேல் அலங்காரம், வேல் வகுப்பு, வேல் விருத்தம் முதலிய தனி சிறப்புகளையும் மற்றும் சிற்றிலக்களையும் படைத்துள்ளார். வண்ண சர்ப்பம், தண்டபாணி சுவாமி வேல் அலங்காரம் என்னும் தனி இலக்கிய வாயிலாக வேலின் சிறப்பினை குறைந்து தள்ளியுள்ளார். வேலாயுதத்தின் தெய்வீக தன்மையினை கச்சியப்பர், சிவாச்சியர் உள்ள அழகாக கூறி வருகிறார்கள். பாரம்பொருள் முருகப்பெருமான் தேவியராக வள்ளியும் தெய்வ யானையும் குறிப்பிட பெற்றுள்ளனர். இச்சா சக்தி, கிரியான சக்தி, ஞான சக்தி எனும் 3 சக்திகள் வடிவமை. இச்சா சக்தியும் தெய்வ யானை கிரியா சக்தியும் வேல் ஞான வேல் சக்தியும் என குறிப்பிடப்படுகிறது. திருமாலின் மகளிரான அமுதவள்ளி, சுந்தரவள்ளி ஆகிய இருவரையும் முருகன் மறந்த காரணத்தினாலேயே முருகன் மருகன் என பெயர் பெறுகிறார். சங்க இலக்கிய பாடல்களை தெய்வ யானையை பற்றி குறிப்புகள் மிகவும் அருகே காணப்படுகிறது. மாறாத வள்ளியை பற்றிய குறிப்புகள் மிகுதியாக காணப்படுகின்றன. திருமாலின் மகளான அமுதவள்ளி இந்திரன் பால் சேர்ந்த நிலை ஐராவதம் என்னும் யானையால் அன்புடன் வளர்க்கப்பெற்ற காரணத்தினால் தெய்வ யானை என பெயர் பெற்றிருக்கிறார். பெரும்பாலான கோயில்களில் உள்ள திருமுருகன் கோலங்கள் என்ற திருக்கோலத்திலும் சிறப்பு குறிப்பிட திருத்தலங்கள் மயில் மீது அமர்ந்த கோலத்திலும் உள்ளன. சென்னை அருங்காட்சியகத்தில் நந்தன வடிவமான சுப்பிரமணியர் உள்ளதை நாம் கண்டு தரிசிக்கலாம். சிவபெருமானுடைய 25 மகேஸ்வர வடிவங்களில் ஒன்றான சோமஸ்கந்த வடிவம் சிவபெருமான் வலதுபுறத்திலும் உமையம்மை இடதுபுறத்திலும் அமர்ந்திருக்க இருவருக்கிடையில் ஆனந்த நந்தர் வடிவில் முருகன் காணப்படுகிறார். திருக்காவூர் தேவாரத்தில் உள்ளது போல சுவாமி அம்மன் சன்னதிக்கு இடையில் முருகப்பெருமான் சன்னதி அமைந்திருது. அத்தில்லம் அதாவது அத்திருத்தலம் சோமஸ்கந்த வடிவில் அமைந்த தலம் என
குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் தங்களை பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.